எல்லாருக்கும் வணக்கங்க. பரோட்டாவுக்கு தேவை சட்னி. ஆனால் அன்னைக்கு காலையில் நான் பட்னி. அது மாதிரி தாங்க எனக்கு போச்சு அன்றைக்கி சுச்சுவேஷன். ரைமிங்லாம் நல்லா தான் இருக்குது, கேட்குறக்கு டைமிங் சரியில்லாதது மாதிரி போயிடுச்சு. இந்த சட்னி கதை கேட்குறக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சிம்பிளாக அந்த சட்னி எப்படி செஞ்சிடலான்ட்டு முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சட்னி கதையை பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரிசியும் போட்டு, அரிசி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வரமிளகா இருந்ததுன்னா வரமிளகா கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வணக்கி விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை உள்ளுக்கு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி சாப்பிட்டா இட்லி, தோசை, சாப்பாடு, பூரி எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒரு சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பொட்டுக்கடலை கூட இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். சரிங்க, இந்த சட்னியோட கதையை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அன்னைக்கு காலையில் அம்மாவும் அப்பாவும் எழுதிங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்களா, சரி வீட்டில் சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு வீட்டில் பார்த்தா மைதா மாவு இருந்தது. அதை வச்சு பரோட்டாங்கிற பேரில் ஏதோ ஒன்று செஞ்சேங்க. பரோட்டா மாதிரி இருந்தது, சாப்பிட்றதுக்கு நல்லா தாங்க இருந்தது. சரி பரோட்டா கதையை விடுங்க, நம்ம சட்னி கதையை போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றுறேங்க. கரெக்டாக பொட்டுன்னு கரண்ட் போயிடுச்சுங்க. அப்புறம் சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கரண்ட் வந்துடும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேங்க. கரண்ட் வந்து வாட்ட காணாமா. ஏற்கனவே பரோட்டா செஞ்சதுலேயே டைமிங் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. பசிக்குதுரா சாமி, சீக்கிரமாக போய் வீடியோ எடுத்துடலான்ட்டு ஃபோன் கேமராவில் லைட்டிங் இருக்கும், அதை வச்சே வீடியோ எடுத்துக்கலான்ட்டு நான் வீடியோவில் எடுத்துட்டேங்க. மண்டை மேலே இருந்த கொண்டை மறந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறது சரி, கரண்ட் இருந்தால் தானே மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். நான் அதை யோசிக்கவே இல்லைங்க. சரி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலான்ட்டு நானும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணேங்க. கரண்ட் வந்து வாட்டக்கானாமா. பக்கத்துல இல்லை அக்காவுக்குள்ளே ஃபோன் பண்ணி கேட்குறேன், அங்கே எங்கள் ஊர்லலாம் கரண்ட் இருக்குதுங்கிறாங்க. நம்ம ஊரில் தான் கரண்ட் இல்லை. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், கரண்ட் வரல அப்படின்னா வெறும் பரோட்டாவே சாப்பிட்டுடலாம், சட்னி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், மறுபடியும் வீடியோ எடுத்து போட்டுக்கலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் சொல்லி வச்ச மாதிரி கரண்ட் வந்துருச்சு. அப்பா போதுமடா சாமி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு தடா உடான்னு போய் பார்த்திங்கன்னா மிக்சி சார் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பொருளை உள்ளுக்கு போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தேங்க. அரைக்கவா கரண்ட் போவோன்னு முக்கால்வாசியாக அரைச்சது போதுமாப்பா சாமி, இதுக்கு மேலேலாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுன்னு அரைச்சதை எடுத்து வீடியோ எடுத்துட்டேங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. பரோட்டா செஞ்ச நேரமா என்னன்னு தெரியல, கரண்ட்டு இப்படியா போய் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரிங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் மறக்காமல் அமைக்கி போட்டு, உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் லைஃப்பில் சமையல் செய்யும்போது இது மாதிரி ஏதாச்சும் கதை இருந்ததுன்னா அந்த கதையை கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்டு போங்க, நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன்.